அண்மை செய்தி. ஓஆர்எஸ் ஓஆர்எஸ்எல் கரைசல்களை வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விற்பனை செய்யவில்லை எனில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். மருந்து கடை உரிமையாளர்களுக்கு ஓஆர்எஸ் பயன்படுத்துவது தொடர்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? வணக்கம். கோடை காலத்தை முன்னிட்டு குறிப்பாக ஓஆர்எஸ் மற்றும் ஓஆர்எஸ்எல் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விற்பனை மேற்கொள்ள மருந்து கடை உரிமையாளருக்கு தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வயிற்றுப்போக்கு, வாந்தி உள்ளிட்டவைகளால் நீர்ச்சத்து இழப்பு ஏற்படும் போது உலக சுகாதார அமைப்பு மூலம் அங்கீகரித்துள்ள ஓஆர்எஸ் மட்டுமே மருந்தகத்தின் விற்பனையாளர் வழங்க வேண்டும் எனவும், எஃப்எஸ்எஸ்ஐ இந்திய உணவு பாதுகாப்புத்துறை மூலம் அங்கீகரிக்கப்பட்டுள்ள ஓஆர்எஸ்எல், ஓஆர்எஸ்எல் பிளஸ், ஓஆர்எஸ் பிட் பெயர்களில் பழச்சாறு அடிப்படையில் தயாரிக்கப்படுகிறது என்பது குறித்த பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி அனைத்து மருந்து கடை உரிமையாளர்கள் விற்பனை செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உலக சுகாதார அமைப்பு அங்கீகரித்துள்ளது என்று கூறி ஓஆர்எஸ்எல் உள்ளிட்ட பெயர்களில் ஏதேனும் ஓஆர்எஸ்எல் உள்ளிட்டவை விற்பனை செய்தால் சம்பந்தப்பட்ட மருந்தகத்தின் மீது அதன் உரிமையாளர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வெப்ப அறையில் குழந்தைகளுக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டால் பெற்றோர்கள் கவனமாக உலக சுகாதார அமைப்பு என்று எழுதப்பட்டுள்ள ஓஆர்எஸ்ஐ வாங்கி கொடுக்கும்படி தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் வலியுறுத்திருக்கிறது. ஓஆர்எஸ் மற்றும் ஓஆர்எஸ்எல் விற்கப்படும் போது நிறுவனத்தின் பெயர், சேர்க்கப்படும் இடம், காலாவதியான தேதி, உரிமம் உள்ளிட்டவை இடம்பெற வேண்டும் எனவும், பொதுமக்கள் இரண்டுக்கும் வித்தியாசத்தை கண்டறிந்து வாங்கிக் கொண்டு பகிர வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாமல் ஓஆர்எஸ் மற்றும் ஓஆர்எஸ்எல் விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு எச்சரிக்கை விட்டிருப்பது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.